ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். ஈவினிங் வந்து இந்த கிராஃப்ட்டு தான் செஞ்சேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு சேர் மாதிரி செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து எனக்கு ஒரு பிங்க் கலர் தேவைப்பட்டது. சரி, அது கடைக்கு போய் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் யூடியூப் பார்க்கும்போது ஒரு சேனலில் வந்து அவங்க இங்கிலீஷ் சேனல் தான், அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கலர் வந்து அவங்களே மேக் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, இது ஒரு ட்ரை தான், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி பாக்ஸில் வந்து பவுடர், நம்ம ஏதாவது வேஸ்ட், நம்ம போடுற பவுட்ரு வேண்டாம், ஏதாவது வேஸ்ட்டு பவுட்ரு யூஸ் பண்ணாமல் ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பவுட்ரு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபெவிகாலோ இல்லை இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த ஃபெவி க்ளூ, அது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபெவிகாலும் போட்டால் நல்லா ஒட்டும். அதனால் நான் வந்து இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கட்டி போய் வேஸ்ட்டாக தான் இருந்தது ரொம்ப நாள் அதனால் அதை என்ன பண்ணிவிட்டேன், இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம ஸ்கெட்ச்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து நான் சாந்து வச்சுருந்தேன் பாருங்கள் யூஸ் பண்ணாமல், அதிலேருந்து அந்த கலர் பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து டார்க் பிங்க்கு. அது நான் இதில் போட்டதும் பேபி பிங்க் கலரில் வந்துடுச்சு. அது நம்ம ஒரு கலர் கொடுக்கும்போது சேஞ்ச் ஆகும் போல் இருக்குது. நம்ம இது ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணும்போது, ஃபெவிகால்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா போட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரியே வந்துடுச்சு. நம்ம கடையில் வாங்கின மாதிரியே ஒரு அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நல்லா வந்து என்ன சொல்கிறது, ட்ரையாக இல்லை, கொஞ்சம் வந்து நம்ம கெட்டியாகவே தான் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து நான் மறுநாள்லாம் வச்சா வந்து இது ஆகிடும் போல் இருக்குது, ட்ரை ஆகிடும். அதிலே போட்டிருந்தாங்க, அந்த சேனல்லே போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அப்போயே நம்ம செஞ்சு இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அப்போயே நம்ம செஞ்சு அப்போயே யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லிமிட்டாக நம்ம பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பவுட்ரு எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற இதில் தான் வருது நம்மளுக்கு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபுல்லாகவே அடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. பேலன்ஸ் இருந்தது தான் நான் அந்த பூக்கும் நான் போட்டு விட்டுட்டேன் பாருங்கள். அப்படியே இந்த கலருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, நல்லா அழகாக தெரிஞ்சுது. நான் இந்த கலரையாச்சும் நான் ஒரு 2 கோட்டிங் கொடுப்பேன். ஆனால் இதில் வந்து நான் ஒரு கோட்டிங் கொடுத்ததுமே நல்லா அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. நல்லா பேபி பிங்க் கலரில் எனக்கு வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, இனிமேட்டு கலர் தேவைப்பட்டால் நம்ம இதே மாதிரி மெத்தட்லேயே பண்ணிக்கலாம். இது சும்மா ட்ரை தான் பண்ணேன், ஆனால் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஒரு பாட்டில் வந்து 25 ருபீஸ். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்ட கலர்ஸை வந்து உடனே நம்ம ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக அப்போயே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டேக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி வந்தது. நான் கொஞ்சம் வச்சு பார்த்தேன் ட்ரையலுக்கு, ஆனால் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி வந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட் டேக்கெலாம் வைக்காதீங்க, அப்போயே நீங்கள் கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.